Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு பூண்டை எப்படி ஈஸியா உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு எந்த டூல்ஸுமே தேவை கிடையாது. சோ வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். இத தான் நம்ம இப்போ உரிக்க போறோம். ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இப்படி சென்டர்ல ரெண்டா கட் பண்ணிருங்க. இப்போ ஒரு போர்ஷனை வந்து தலகீழ இந்த மாதிரி வச்சிட்டு இந்த கத்தியால நல்லா தட்டிருங்க. ஒரு 10 செகண்ட் போல நல்லா கண்டினியூஸா தட்டிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள அந்த உள்ள இருக்க பல்லெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்புறமா உங்க கையால நல்லா அதை பேங் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 10 செகண்ட் போல பேங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா திருப்பி இந்த கத்தியை வச்சு நல்லா தட்டுங்க. ஒரு 10 செகண்ட் தட்டுறதுக்குள்ள எல்லா பூண்டு பல்லும் தோல்கள்ல இருந்து வெளியில வந்துரும். இப்போ பாருங்க எல்லா பல்லுமே ஈஸியா தோல் உரிச்சு ரெடியா இருக்கு. 1-2ல தோல் இருக்குனா அதை நீங்க கையால ரிமூவ் பண்ணிக்கலாம். பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். உங்களுக்கு எந்த டூல்ஸுமே தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டு உரிக்கிற டெக்னிக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.